ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலவேளையிலே ஆலயத்துக்கென்று ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வந்து கொண்டு இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வீடுகளிலே வர முடியாதபடிக்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிவார். அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். பிதாவே, இந்த 2023 ஆண்டுக்குள் இந்த 5 நாட்கள் முடித்து 6வது நாட்களுக்குள் எங்களை அடியெடுத்து வைக்க வைத்த நல்ல மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம். கடந்த வருஷமெல்லாம் எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு நல்ல போஷிப்போடு நல்ல தீர்க்காயுசோடு நீர் வழி நடத்தி வந்த அந்த மேலான தயவை நினைத்து நன்றி என்று சொல்லி மனதார வாயார உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோமையா. நல்ல நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாட்களை இன்னும் அறிவையுமே எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதெல்லாம் புரிந்து உணர்ந்து மீதி இருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் இந்த வருஷத்தை ஆரம்பம் முதல் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக எங்கள் மேல் நீ வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் சித்தங்களையும் புரிந்து அதற்குள்ளாக எங்களை உட்படுத்தி கொண்டு அதன்படி வாழ்வதற்கு இந்த ஆரம்பத்திலே எங்களை உமக்குள்ளாய் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது அப்படியே ஆகட்டும். எல்லா நாட்களைப் போல அல்ல, அந்த 23வது வருஷம் விசேஷித்த நாட்களாய் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருகிற நாட்களாய் எங்களுக்கு முன்பாக போய் நீர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுதினமும் ஏதோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் எங்கள் தேவன் எங்களுக்கு பிரத்யேகமாய் வைத்திருக்கிற சுதந்திரங்களை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். எங்கள் பாடல்கள், எங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தெய்வீகம் விளங்கட்டும், தெய்வீக மகிமை விளங்கட்டும், தெய்வீக பிரசன்னம் விளங்கட்டும். தெய்வீக கர்த்தாவே சமூகம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் அனுபவித்து எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யும். எங்கள் அனுபவமானது பரவி போகிற ஆறுகளைப் போல ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் கர்த்தாவே இந்த மகிமையின் தேவனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளா எல்லாரையும் நடத்துவதற்கு எல்லாருடைய இருதயத்தின் கண்களும் திறக்கப்படும்படியாக செபிக்கிறேன். கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்ற அந்த நற்செய்தி தான் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே மகிமையும், தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளும் எங்களை கர்த்தாவே அருமையாய் அழகாய் எங்களை வழி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை கர்த்தருடைய ஆண்டவரே சத்தத்துக்குள் சித்தத்திற்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். நிறைவோடு திருப்தியோடு சாட்சியோடு செல்ல வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமாய், அவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளமாய், அவருடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் நமக்குள் இருக்கிற மகிமையின் தேவனை மகிமைப்படுத்துவதே அவருடைய நோக்கம்.
ஒவ்வொரு நிமிஷமும் அவரை மகிமைப்படுத்துவதே அவருடைய நோக்கம். அந்த மகிமையை நாம் அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மகிமையினால் முடிசூட்டி வைத்திருக்கிறார். அதை புரிந்தவர்களாய் என்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் என்று சொல்கிற மகிழ்ச்சியோடு நாம் பாடல்களை பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் பாடுவோம். காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் அந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் போம். அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள்
பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இரண்டு மூன்று பேர். இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்து. எனக்கு அவர்தான் சங்கீதம், எனக்கு அவர்தான் ராகம், என் கீதமும் அவர், என் பலனும் அவர், என் கேடகமும் அவர், என் கோட்டையும் அவர், என் தஞ்சமும் அவர், எனக்கு அரணானவர் அவர், என் துருகமும் அவர். எல்லாவற்றையும் நிரப்புகிறது எனக்குள் அவர்தான். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நாங்கள் சங்கீதம் பாட வேண்டும் என்று சொன்னால் ஜீவன் உள்ள கிறிஸ்துவை மட்டும்தான் நாம் பாட முடியும். அவர் ஒருவரே அந்த ராகத்துக்கும் பாடலுக்கும் சங்கீதத்துக்கும் பாமாலைக்கும் பூமாலைக்கும் கீர்த்தனைகளுக்கும் சொந்தக்காரர் இவர் ஒருவரே. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை சங்கீதக்காரர்கள் எழுப்பினாலும், எத்தனை சங்கீத வித்வான்கள் எழுப்பினாலும், எத்தனை சங்கீத இசைகளை அவர்கள் இயக்கி பாடினாலும் கூட என் தேவனுக்கு ஈடாக அவர்களை ஒப்பிட முடியாது. காரணம், வானத்தை பூமியை படைத்து சர்வ வல்லமை உள்ள தேவன் அண்ட சராசரங்களையும் அகிலாண்டத்தையும் படைத்து எல்லா சங்கீதங்களுக்கும் சொந்தக்காரர் அவர்தான். அவரிடமிருந்து தான் எல்லா சங்கீதங்களையும் எடுக்கப்பட்டதே ஒழிய மற்றபடி உலகத்தில் எந்த வித்வான்களும் சொந்தமாய் சுயமாய் எந்த இசைகளையும் சங்கீதத்தையும் யாரும் இயக்க முடியாது, பாட முடியாது. க்ளோரி டு காட். நம்முடைய சங்கீதத்துக்கு சொந்தக்காரரை சந்தோஷமாய் வாயார மனதார வாழ்த்தி அவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த அபிஷேகத்தை வாய் திறந்து உங்கள் அந்நிய பாஷைகளை பேசி புகழுங்கள். அதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். வாயை கொடுத்த தேவனுக்கு வாயார வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ராபாதரோ ஷதரா. அந்நிய பாஷைகளை பெற்றிருக்கிறீர்கள், அதுக்கு அடையாளமாக அவரை மகிமைப்படுத்துங்கள், பேசுங்கள். அபரா ரபா. எல்லா நாவுகளும்
கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை புகழட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சத்தங்களை எழுப்பி அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷேகதா ரெஷோ தபதோ மன்சூர் பலா பரஹவு நேம ஹந்தரதா. எல்லாரும் பேசுங்கள். ஓ ராமா, நான் மட்டுமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பேசுங்கள். ரக ஷலதரபோ ரலதரபாபோ நம சந்ததரா. நீங்கள் அவரை மகிமைப்படுத்தத்தானே வந்திருக்கிறீர்கள். மகிமைப்படுத்துங்கள். ஷபரா. கேட்டு போகிற விசுவாசிகளாக அல்ல, கேட்பதை புரிந்து ஹல்லேலூயா அனுபவிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஷிகதா ரகலோ தேமா நமதோ பரபௌஷா. நாம் எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. ஷேபா பாபா லபௌஷாதா, தேவனை மகிமைப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள். ரிமரோ லேரமசிங் கபௌ ரமா லதரபா. மற்றவருடைய குரலை கேட்க நாம் வரவில்லை, நம்முடைய குரலை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஷிகாகோ மம்ஷலா ரோ நேமா ரே ஹமோ. எந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? அவரோடு பேசுகிற அபிஷேகம் தானா? ரபௌ ஷா, அமைதியாக இருக்கிற அபிஷேகமா? ரே ஹம்மா, உங்கள் சொல்லை அவர் கேட்க வேண்டும், அவர் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்நிய பாஷை அபிஷேகம். ரே லா ரஹு ரேமாபவ நத்தாரா பௌஷரா. அவர் பேசுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அந்நிய பாஷை பேசி பாருங்கள். அவர் பேசுவதை நீங்கள் புரிந்து எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை காண்பீர்கள். ரெகனா தேர ஹாலா பௌஷே ரேபோ. விடுதலை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்நிய பாஷைகளை விடுதலை கொடுக்கிற ஒரு விசேஷித்த பாஷை. கமந்தாமா ஜிஷோ ரெக்கல் பன்பர பௌஷ் அசோர் கமா லீபர் அபௌசி. இன்னும் கட்டுகள், இன்னும் கண்ணீர், இன்னும் உபத்திரவம், இன்னும் வேதனை, இன்னும் புலம்பல் என்று சொல்லாதபடிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷை அத்தனை உடைத்து எறிகிறது. ஷக்கரா சகிதோ ஷல் பரேமினி ஹம ஷ மெனிமே ஹவு லேமர ஷகா. உயிருள்ள அந்நிய பாஷை. ரே கம ஷ. காரியங்களை கைகூடி வர செய்கிற அந்நிய பாஷை. கமபாலா துஷே ரபா லபா ரமேஷ. அடைபட்ட வாசலை திறக்கக்கூடிய அந்நிய பாஷை. கமபோ தேமா ஷக ரபாலபா. எல்லா உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிற எல்லா சத்துருடைய வேல்களை பிரித்து எடுக்கிற ஒரு அபிஷேகம். ஷிக்கு மசிக்கு தசியு ரெபோ ஷேவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகழ்ந்து பேசி பாருங்கள். ரேமா ஷதரபா. ஒரு பெரிய ஹல்லேலூயா வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். சிஷார் ட்ரீ லேதமா தமா பௌஷங்க ரெக்கம் தரபர்வஷா. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. ரெக்கம் சங்கல் கட்டிமிக்க சொக்கத்தி பேர் அசுமை. துன்பப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. ஷே கமா ஷங்கதாமா. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறக்கூடிய நாட்களை வைத்திருக்கிறார். ஷேக் ரேம் ஷகன் தௌ ரபௌ ஷை லீபோ. தீயை தண்ணீரை கடந்து வந்தது உண்மைதான். ஆனாலும் மனுஷர் உங்கள் மேல் தலைமையில் ஏறி வந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் செழிப்பான மேட்டிலே உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். செழிப்பான மேட்டிலே உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். செழிப்பான ஆசீர்வாதங்களே உங்கள் தலைமையில் குவித்து வைத்திருக்கிறார். செழிப்பை கொடுக்கிற ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள் இருந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உணர்ந்து பேசுங்கள். ஷகா ரமோ லதோ ரோ லெபரா ஷே ரேமலதா துதா ரெமே ஹவு சிபதேர் லபோ ஷெரியா தரோ கிளான் சி கரபோ லமபதபா ஷேபா. ஊழியக்காரர்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற தேவன், அவருடைய பிள்ளைகளுக்கு மகிமையை கொடுக்கிற தேவன். நாம் எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் தான். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மகிமையை கொடுப்பார். ரிமமே இன்சாமதோ ஹல்கரபா ஷதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரக லக தர தி து ரா ஷெமே லேமா மஷதா. தேவனை மட்டும் நீங்கள் மகிமைப்படுத்தினால் போதும். பிசாசின் கிரியைகள் அழிந்து விட்டது. தேவனை மட்டும் நீங்கள் துதித்தால் போதும். அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. ரேக சங்கல் பரமா ஷகரபா. அவனை குறித்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். அவனை குறித்து உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அவனை குறித்து உங்கள் பயத்தை எடுத்து போடுங்கள். அவனை குறித்த எல்லா விதமான சந்தேகங்களை நீக்கி போடுங்கள். தேவனை மட்டும் மகிமைப்படுத்தி பாருங்கள். அவன் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வேரபா ஷலதரபா.
மகிமைக்குள் வெளிச்சம் இருக்கும் பொழுது இருளின் ஆவி எப்படி மேற்கொள்ள முடியும்? ஹம் சிமிமி கிமிமி ஷகிபோ ரேஷாராலா அன்பர ஹஷே லேத ஹம மம ஷதந்தரபா அரகர்கானிகோ ரே லேமா ரோகனேமே ஷகந்தரபா. நான் சுகமாக்குகிற தேவனுக்குள்ளே வந்திருக்கிறேன் என்கிற விடுதலையை புரிந்து கொள்ளுங்கள். ரெல்பி ஷனா திமத்துரை லக்கன் ஷனா துபே நம ஷா ரமா திமோ நம ஷா. இந்த ஆண்டும் எப்படி இருக்குமே என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி வைத்து விட்டார். ஷெக்கான கஷி துது ரிமி ஷெமோ லெமனேஷி. பழைய ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்கும் என்று யோசிக்க வேண்டாம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஷெபரோ நீ புது சிருஷ்டி என்பதை நீ புரிந்து கொண்டாய் என்று சொன்னால் லேபா ஹவுஷே பழமை ஒன்று இல்லை உனக்கு. நேமா ஷகரா பழைய கண்ணீர், பழைய தோல்வி, பழைய வருத்தம், பழைய ஏமாற்றம், பழைய புலம்பல், பழைய முறுமுறுப்பு, பழைய எல்லா விதமான துர்க்கிரியைகள் இல்லை. புது சிருஷ்டி என்கிற ஒரு ரமோ மேலான சிந்தனையை உனக்குள் வைத்திருப்பாய் என்று சொன்னா எல்லாமே புதிது, எப்பொழுதும் புதிது, எல்லா நாளும் புதிது. அமரோ ஷதரபா ரலதரகபஷே ரதத்ரிமினே ஹேமான்ஷா லே ரா ஹலிபிதுரு லபது ரபோ நிவிகர பௌஷே. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலைமையிலே ஏன் எங்களுக்கு இந்த பாடுகள் என்று அவர்கள் சொல்லவில்லை, ஏன் எங்களுக்கு இந்த அவமானம் என்று அவர்கள் கேட்கவில்லை, ஏன் எங்களுக்கு இந்த காயங்கள் வலிகள் வேதனை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கவில்லை. எல்லாவற்றையும் மறந்து கிறிஸ்தியனுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தேவனை பாடி 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 சங்கீதங்களால் அவரை ஆராதித்து துதிகளால் அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். லே பாரா நான் சொல்லுவது புரிகிறது ரே கமா மானா. உன் துதி, உன் சங்கீதம், உன் ஆராதனை, நீ மகிமைப்படுத்துகிற விதங்கள் உன் கட்டுகளை உடைக்கக்கூடியது என்பதை மாத்திரம்தான் நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஷிகலா அர்கனமனி அனியாசதபே துபரை ஹேமே லபவ் ரபவ்ஷி. சிறைச்சாலைக்குள் தலகீழாக தொங்கப்பட்ட நிலைமையிலே, கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, கரங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, விலங்கிடப்பட்ட நிலைமையிலே ரபவ்ஷா உள்ளுக்குள் இருக்கிற ரட்சகரை சிறைச்சாலைக்காரன் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தேசத்து ராஜ அதிகாரிகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரட்சிப்பின் தேவன் உள்ளே இருக்கிறார், அவரை சேதப்படுத்த முடியாது. விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் உள்ளே இருக்கிறார், அவரை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சொல்கிறதை புரிந்து மகிமைப்படுத்துங்கள். சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமுள்ள அபிஷேகநாதர் உள்ளே இருக்கிறாரா? மகிமைப்படுத்துங்கள். துக்கத்தின் ஆவி, அசுத்தாவி உள்ளே இருந்தால்தான் வாயை திறக்க முடியாது, தேவனை புகழ முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது, சங்கீதம் பாட முடியாது. ஷகதரபோ நேமா துஷே திரவே நிதூரகதரா நாசம் கரவலிமி துதரானேமி ஷிக்கிகோ ரமௌஷி நே மஹல ரபௌ நேதரபௌஷி ரபௌஷன்யா ஏல்கமரவிலே. நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிற தேவன், ஓ ரமா நம்முடைய மன மகிழ்ச்சியை விரும்புகிற தேவன், ரமௌஷந்தரா நம்மை கனப்படுத்துவதை நமக்குள் வைத்து விரும்புகிற தேவன். ரமா லானுமனி ஒருமன ஹன்மனி திமினி தூசி பெகே பௌஷே மோ ரமா ஷமா. தொங்கிய முகத்தோடு அல்ல, பிரகாசமுள்ள முகத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஷேமா அகன்கா அலோ ரஹிஷே தீமா ஒக்கு போஷி உன் பிரேமேஷி பிரமாஷிக்கு நேமல் ருஷிஷா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஷபரா, யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? மனுஷர் நோக்கி பார்த்தால் ஓ ரமஷேங்கமாரபா, இருள் மாறாது. ரே மௌஷங்க திமாஷி, பணத்தை மட்டுமே நோக்கம் என்று சொல்லி பார்த்தால் ஷபா ரபஷா, பிரகாசம் வந்து விடாது. ரேகால ரகதா ரைகிதோ பசித்தி உரபஷிங்கம ஓரிவி திக்கி மிக்காலபா, உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னா ரேலகதா அமதரா, மேலான காரியங்களை இழந்து விடுவோம். செம்பரபச்சிரிபி அதர கலர் மின் அவரும் ஒன்று பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளையே நாடுகள் என்று சொல்லுகிறார். அரச்சாமன்னி வெண்ணிமை காண தூ பபானி துரமன தொரிவிடிக்கே தொசமரபோ நேமாரா லெபட்ட மத்து மணிமி சுப பரிமா மம்சிமி மிரிபிஷா லெம்மா மா தேஷோ லாரிமி அன்ன மன்ம நான்ன நான்மினி சுன்னுமானியத்தே வெகமா அவ ஹமீஷா வித்தியாசங்கள் இந்த வருஷத்தில் உனக்கு காண்பிப்பா. லேம ரம ஷபரபா, அனிமையாகி துதிக்கிற ஜனங்களுக்கும் தேவனை துதிக்காத ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ரம லம்ம நம்ம நொத்திச்சு தேவனை கனம் பண்ணுகிற ஜனங்களுக்கும் தேவனை கனவீனப்படுத்துகிற ஜனங்களுக்கு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். சுக்கையர்பா லேமேஷா அனே மானாதோ, தேவனை முழுவதும் சார்ந்து விசுவாசிக்கிற ஜனங்களுக்கும் தேவனை அல்ல எதையோ சார்ந்து அவிசுவாசமாய் வாழ்கிற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். மீரபா அசமகதி லேபரஷா அமரா எகேனா ஓ பரஷபா லே பௌஷா, கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ரே ஹமஷா, உலகத்தை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு இருளும், கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஜனங்களுக்கு பிரகாசம் உள்ள வருஷத்தை இந்த வருஷத்தில் வைத்திருக்கிறார். ஷதரா, கரங்களை உயர்த்துங்கள். ஹரமல்லரஷி தெதராஷே ஓரபௌ சந்தரா லேபா. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய போகிறீர்கள்? ரேபா ஷா, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை வெளிப்படுத்துகிற ஊழியமா? ஷக்கந்தர ஷபலபா ஆமதரபோஷிரபா, காலகாலமாய் பாரம்பரியமாய் கடந்து வருகிற பாதை செய்கிற ஊழியமா? ரேமாலா தரபா, வித்தியாசம். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே ஊழியம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே ஊழியம், கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே ஊழியம், கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்வதே ஊழியம். இதை செய்கிறவர்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். செம்பரத்தா திருதோத்தி மீரேஷே ஹபரஷலரா துஹம்பஹமே நாதரேஷே குஷகரா குஷகபௌஷி அமர தைஷானரபு அமலதரானே துரா. இந்த வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்திருப்பதே ரமஷபரா, அவருடைய நோக்கத்தை திட்டத்தை நீ புரிந்து அறிந்து அவருக்காய் வாழ்வதற்காகத்தான். அஸ்கிரான்மி ஷலரடா டுபே ஷபரா ஓரிபே சந்தரா. உன் சாக்கு போக்க அவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஷெக்காந்தரி பௌஷதரபா, உன் சங்கடங்களையே நீ எப்போதும் அவரை சொல்லி சொல்லி நீ வாழுகிற வாழ்க்கை அவர் விரும்புகிறார் அல்ல. செம்பந்தம்ப லிக்கு மஷ தரு மசு ருபு நிம சப்புரிபி, உன் முறுமுறுப்பை பார்த்து அவர் ஏதாவது செய்து விடுவார் என்கிற அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றிக்கொள். முறுமுறுப்பை கேட்கிற தேவன் அல்ல, சங்கடங்களை பார்க்கிற தேவன் அல்ல. உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லா வழி வாசல்களையும் அவர் திறந்து விட்டாரே. ஷிமோ கரங்களை உயர்த்தி ரபௌஷா, முணுமுணுக்கிற வாழ்க்கையும் முறுமுறுக்கிற வாழ்க்கையும் ரேமல் பெரி மேஷிங்கராபா துதாரமோனி அலைந்து திரிகிற வாழ்க்கையும் அவர் அருவருக்கிறார். ஷகபா ரஷ, அவருக்குள் நான் இருக்கிறேன் என்கிற அறிவு எப்பொழுது உருவாகிறதோ ஷபரிமேனி ஹம்மனி மேஷதரமானதரபா
லேமா ஷரபா, உன் தலை நிமிர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ரேமா ஹந்தரா கலபஷா, எனக்குள் அவர் இருக்கிறார் என்கிற வெளிச்சமும் புரிதலும் எப்போ வருகிறதோ, மேஷகா லே ரா நா மஷகா, உன் வாழ்க்கை ஓ ஷரா ஒரு ஸ்திரத்தன்மைக்குள்ளாய், லேமேஷா அலை மோதுகிற தன்மை அல்ல, ஷிமோரி ஹெமேஷி ஒரு ஸ்திரத்தன்மைக்குள், ஒரு உறுதியாக்கப்பட்ட தன்மைக்குள் கர்த்தர் உன்னை நிலை நிறுத்துவா. ஷேரஹலதவா, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லி துதியுங்க. ரிவெல்லர்ஷா அமரதக ரகனேஸ் எடேபோ தேரே டோனி டான் மேரி தேசோரா லேகா சுமங்கா ராஷே தமா ரிக்த திரானமசு பிரால் மேரட்டி லபௌ நேமா நிஷி, உன் எதிர்பார்ப்புக்கும் நீ நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை கொடுத்து உன்னை திருப்தியாய் நடத்துகிற தேவன். ஷக்கராலதா துரபோ ஷே ரேபோ ஷே, கடந்த ஆண்டு நீ செபித்த எல்லா செபங்களுக்கும் இந்த வருஷத்திலே இரட்டிப்பான பலனை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஷகல்லகத ரேமஷே தூ ரே ஹம்ப லேமே லேபோ ஷிமா உமிரி ஷெகா நேக்ரா, அவரை நீ மகிமைப்படுத்துகிற வருஷமாய் கத்தந்த வருஷத்தை உனக்கு வைத்திருக்கிறார். சுகுரே துலே ஹமே ஷே நாதர ஹம்பு நேமை நேமை ஷேமா லே ரா, பிள்ளைகளை குறித்து பதறாதே. ஷெகர பௌஷா, உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நெமெத்து அஸ்மிகரா அசோ ரெகேஷ் திவிலி அமனி துகை தேசி மரா அவுஷேகரா, அதன் காலத்தில் அதன் காரியங்களே அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஷிப்ரிமி ஷிக்கில் கட்டி பிளி பிளிக்கி ஷிகை திரி, நீ அதனுடைய பலனை மேன்மையும் ஒவ்வொரு மாதங்களாய் நீ காண்பாய். இந்த 12 மாதத்துக்குள்ளாய் ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கிற மாதமாய் மகிமை கொண்டாடுகிற மாதமாய் அவருடைய கரத்தின் செய்கைகளை நீ அனுபவிக்கிற மாதங்களாய், அற்புதத்தின் மாதங்களாய் ஒவ்வொரு மாதமே அற்புதங்களை நீ அனுபவிப்பாய். சிபியூ பிரிசி ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் புது புது கனிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரபஷி இந்த 12 மாதங்களையும் உன்னை ஆசீர்வதித்து அதை அங்கீகரித்து விட்டார். ரேஹமா லேபஷரா, இனி பழைய ஆண்டை திரும்பி பார்க்காதே. ஷபோ, பழைய வாழ்க்கையின் சம்பவத்தை நினைத்து பார்க்காதே. சுகுதோ மே சிக்கமோ, பழைய ஆண்டுடைய குறைகளே சொல்லி கொண்டு இருக்காதே. ஷிகபால பௌ ரேபா லத்தரபா ரோஷிமி ஆஹமௌ ஆமென் நே நேமோ ஷோ, வாசல் திறக்கப்பட்ட ஆண்டாய். ஷகர் ரபா, புது வழிக்குள்ளி பிரவேசிக்கிற ஆண்டாய். லேக ஷரோ மெனி 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 அசு ரபௌஷா, புது புது காரியங்களை நீ கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாய். ஷதா ரபே ஷிபிலி தெகெட்சே தெபிஷா, தினமும் புதிய கிருபைகளை நீ அனுபவிக்கிற ஆண்டாய். ஷாம்பர் ரத்யூஷிகேஷி, கர்த்தர் இந்த ஆண்டை உனக்கு பிரத்யோகமாய் வித்தியாசமாய் ஷாத்தரவல ரேபஷி ஆசீர்வதித்து முடி சூட்டி வைத்திருக்கிறார். ஷித்தர் மல்லு ரோஷி அப்சிபிரி நேஹம்பர் பௌஷி லெகைக்கிரமினி ஹால் ரோஷி, எதையெல்லாம் செய்ய முடியாதோ என்று நினைத்தாயோ அதெல்லாம் இந்த ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். சிக்கமா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எதெல்லாம் கடினமாய் நீ கடந்து வந்தாயோ அதெல்லாம் லகுவாய் நீ எளிதாய் கடந்து செல்லுவாய். ஷிபருமோ அமர் சிக்கன் மெரிட்டிலி, எதெல்லாம் முடியாத நினைத்தாயோ அதையெல்லாம் தேவன் உனக்கு செய்து முடித்து விட்டார். ஷக்கப்பாரா, கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஷெபரோ ஹரபா ஹந்தரபுஷா ஷபுர்தி ஹரபா, உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஷபரா, உன் சிறுமை மாறிவிட்டது. ஷபரால ஹந்தரபுஷா, உன் பெயர் பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அளவுக்கு
ரமஷதரகலபா துரைகமனிஷா, உன்மேல் பிரியமாய் இருக்கிற தேவன் அவர். நீமா தர பௌஷே தீதர ஹம்பரி பௌஷரா திரேஷா. வெற்றியை கொண்டாடுகிற வருஷமாய் கர்த்தர் அந்த வருஷத்தை உனக்கு ஒவ்வொரு நாளும், எல்லா நேரத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வெற்றியை அனுபவிப்பாய், குடும்பமாய் அனுபவிப்பாய். ஷபரோ, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரேபலதாஸ் துதார் ஹமீஸ் சகதபா. பிதாவே உம்மை துதிக்கிறோம். நல்ல நாட்களுக்காய் நன்றி. தேப்ரா சிங் துதாக் ரேமனே வேலை சோதோ ரேபல ரெபேங் தர்பர ஷலபரபா. ஒழுங்கின்மை, வெறுமையை, இருளையை மாற்றிவிட்டேன். ஷபர் பிரேன் மல் வராஷபா தேமனம சக்மல் பர்மனி தெரபௌஷா. நீ தேடி போக வேண்டாம், எல்லாமே உன்னை தேடி வருகிறது. ரே மஹல் பிரேமே ஷகது ரா அலே பௌஷே. நீ ஓடியாடி தேடியதெல்லாம் போதும். உனக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது உன்னை தேடி வரும். ஷெப்ரமால் துருபி ஷேத்தரம்போ நெமோ தாரா. இதுவா அதுவா என்று சொல்லி நீ குழப்பி கொண்டிருக்க வேண்டாம். சரியாக அவர் நடத்துகிற தேவன் சரியான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஷேகராத். நன்றி ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து விட்டே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நாங்கள் அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. ஷேரல கந்தர பவிஷ்யதர. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய திறவுகோலை உடையவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா என்னோட ஆசீர்வாதங்களை யாரும் பூட்ட முடியாது, கெடுக்க முடியாது, தடுக்க முடியாது, அடைக்க முடியாது, பிடுங்க முடியாது, வஞ்சிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. எங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். ரகதா லேபரபௌ ஷாந்தரபௌ ரேபது. ஆசீர்வதிக்கிற தெய்வக்காய் நன்றி. ஆசீர்வாதங்களுடைய சூழ எங்களுக்குள் இருக்கிறபடியால் நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற 4 திசையில் உள்ள எல்லா குடும்பத்தாரையும் வீட்டாரையும் விசேஷமாய் கர்த்தாவே, அவர்களும் இந்த வெளிச்சத்திற்குள் வந்து இந்த விவரமான இந்த அல்லேலூயா வெளிச்சமான ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். மறுபடியும் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே முதல் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் இந்த முதல் வாரத்திலே இந்த புது வருஷத்தின் புத்தாண்டுகளே உங்களை எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து விட்டார். அதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீர்களோ, அனுபவிக்கிறீர்களோ, எடுத்துக்கொள்கிறீர்களோ, எடுத்து அதை ருசிக்கிறீர்களோ, மகிமையின் ஆண்டாகவே கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். போதும். இந்த வசனம் இன்றைக்குத்தான் நீங்கள் புதிதாய் பார்க்கிறீர்களோ அல்லது ஏற்கனவே நீங்கள் வாசித்திருக்கிறீர்களோ, வாசித்திருக்கலாம். ஆனால் புரியாமலே நம்ம என்ன செய்வோம், வாசித்து வாசித்து கடந்து போயிருப்போம். ஆனால் இது ஒரு அற்புதமான வசனம், ஆசீர்வாதங்களை உள் அடக்கிய வசனம். இந்த வசனத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் அவ்வளவு ஜீவன் நிறைந்ததாய், பலன் நிறைந்ததாய், சத்துவம் நிறைந்ததாய்,
எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாய்தான் இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். வேதத்தில் அத்தனை வார்த்தைகளும் வசனங்களும் 66 புத்தகத்தில் உள்ள எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டது தான், ஆசீர்வதிக்கப்பட்டது தான். ஆனால் இந்த வருஷத்திலே, இந்த முதலாவது வாரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறவராய். யாருக்குள்? உங்களுக்குள். யாருக்குள்? நமக்குள் அவர் இருந்து விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறாராம். வார்த்தைகளை கவனித்து புரிந்தால்தான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட நவரசங்களை நீங்கள் ருசிக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அவர் தயவுள்ள சித்தம், அவருடைய தயவு கருணை உள்ளம், அவருடைய தயவு காருண்யம், அவருடைய தயவு கரிசனை நிறைந்தது, அவருடைய தயவு இரக்கம் உள்ளது, அவருடைய தயவு நல்ல உதவிகளை, நல்ல ஒத்தாசைகளை நமக்கு செய்யக்கூடியது. அவருடைய தயவு என்பதே அவருடைய நல்ல உள்ளத்தையும், அவருடைய நல்ல இருதயத்தையும், அவர் நல்ல இரக்கத்தையும், அவருடைய நல்ல அன்பையும், அவர் மனுக்குலத்தின் மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தத்தான் அவர் தயவுள்ள சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தயவுள்ள சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார், எப்படி உங்களுக்குள் இருந்த அவர் தயவுள்ள சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்றுதான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சித்தம் சித்தம் என்று சொன்னால் என்னென்று சொல்லி ஒருவேளை நமக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் தேவ சித்தம் தேவ சித்தம் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி தேவ சித்தத்தை குறித்து ஒரு அறியாதபடி, புரியாதபடி, குழப்பமானபடி தேவ சித்தம் என்றால் என்ன என்று சொல்லி எங்கேயாவது தேடி அலைந்து ஓடுகிற யாரையாவது பார்த்து என் மேலே அவர் வைத்திருக்கிற தேவ சித்தம் என்ன, கொஞ்சம் செபித்து சொல்லுங்கள், கொஞ்சம் உபவாசித்து சொல்லுங்கள், கொஞ்சம் காத்திருந்து சொல்லுங்கள் என்று சொல்லி அலைந்து தேடுகிறது தான் தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் இந்த வசனத்தில் தெளிவாக அவருடைய தயவுள்ள சித்தம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அந்த தயவுள்ள சித்தம் என்பது அவருடைய வார்த்தை தான், வேறு எதுவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் தேடி அலைகிற தூரத்திலே அது இல்லை, அது உங்களுக்குள் தான். அவர் வார்த்தையாய், அவர் சித்தமாய், அவர் சத்தமாய், அவர் உரிமையாய், அவர் தெய்வமாய் இருந்து உங்களை நடத்துகிறார். புரிந்து கொண்டீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தம், அவருடைய விருப்பம் அது என்னென்று சொன்னால், ஒரு வீடு கட்ட வேண்டுமென்று நாம் நினைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விருப்பத்தை அவர் தான் கொடுக்கிறார். அதுதான் இந்த வார்த்தை. விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்குள் இருந்து அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறாராமே. எவ்வளவு பெரிய விஷயம்! அவர் விருப்பத்தை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இது இருந்தால் நன்றாய் இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களுக்குள் செயல்படுத்துவதே அவருடைய எண்ணங்கள் தான், அவருடைய சிந்தனை தான், அவருடைய யோசனை தான், அவருடைய ஆசை தான். அவர் ஆசையைத்தான் நம்முடைய ஆசையாக்கி
அவர் விருப்பத்தை தான் நம்முடைய விருப்பமாக்கி, அவர் எண்ணங்களைத்தான் நம்முடைய எண்ணங்களாக்கி, அவருடைய எல்லா விதமான நம்முடைய உயர்வுகளைத்தான் நம்முடைய உயர்வாக்கி நினைத்து அந்த ஆசை விருப்பத்தையும் உங்களை கொண்டு அவர் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார், செயலாற்றுகிறார், ஊக்குவிக்கிறார். நல்ல பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நல்ல உத்தியோகத்திலே, நல்ல ஸ்தானத்திலே, நல்ல ஒரு பெரிய அளவிலே நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா சமுதாயத்தை சொந்த பந்தங்கள் மத்தியிலே எல்லாரை காட்டிலும் என் பிள்ளைகளுடைய தரங்கள் உயர்ந்த நிலைமையிலே, பாக்கியமுள்ள நிலைமையிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே, கனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, உயர்த்தப்பட்ட நிலைமையிலே பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அந்த நினைப்பையும் அந்த ஆசையையும் கொடுப்பதே அவர்தான் உங்களுக்குள் இருந்து அந்த விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்குள் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இப்போ நான் சொல்ற புரியுதா? வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் வர வேண்டும், நல்ல மணமகன் வர வேண்டும், நல்ல மணமகள் வர வேண்டும், நல்ல வீடு வாசல்கள், கார், பங்களா, ஆசி, ஐஸ்வர்ய சொத்துக்களோடு, நிலப்பலங்களோடு நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? அதுதான் அவருடைய ஆசை. அந்த ஆசையைத்தான் உங்களுக்குள் இருந்து அவர் தூண்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஆசை, அவர் விருப்பத்தை உங்களுக்குள் வைக்க போய் தான் உங்களுக்கு அந்த எண்ணம், ஆசை, அந்த விருப்பம், அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள் உருவாகிறது. இப்போ புரியுதா? அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எப்படி நம்முடைய நலனை விரும்புகிறார், எப்படி நம்முடைய அக்கறைகளை விரும்புகிறார், எப்படி நம்முடைய மேன்மையை விரும்புகிறார், எப்படி நாம் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிற பாக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி விரும்புகிறார். சங்கீதம் 34:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 34:12. சீக்கிரம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? போதும். இதே வசனம்தான் 1 பேதுரா 2 பேதுரு 2:3 நினைக்கிறேன். வாசிங்க. 2 பேதுரு இதே வசனம் வரும். 2 பேதுரு 1:2 வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அது வராத இதே வசனம் வரும். தேவனை இந்த சங்கீதத்தில் வாசித்த மாதிரியே வரும். வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 9-10 வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களாம்? எதற்கு அழைக்கப்பட்டீர்கள்? வாய் திறந்து சொல்லுங்க. எதற்கு? அதை சொல்ல ஏன் அவ்வளோ கஷ்டம்? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாம். இப்போ தெரியுதா உங்கள் அழைப்பு எதற்குன்னு சொல்லி? அதே 10வது வசனத்தை வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஜீவனை விரும்பி, ஜீவன் வாழ்வை விரும்பி, புரியுதா? வாழ்வை விரும்பி
வாழ்கிற ஒவ்வொரு நாட்களுமே நல்ல நாட்களாக இருக்க வேண்டும், காண வேண்டும் என்கிற விருப்பத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? ஜீவனை விரும்பி, வாழ்வை விரும்பி, அந்த வாழ்வு ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாட்களாக இருக்க வேண்டுமாம். யாராவது நான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கணும், நான் கடனோடு இருக்கணும், நான் கஷ்டத்தோடு இருக்கணும், நான் எப்போ துக்கத்தை சுமந்து கொண்டே இருக்கணும், நான் துயரங்களையும் தொல்லைகளையும் அனுபவித்து கொண்டே இருக்கணும், நான் எப்பொழுதும் கடன் நெருக்கடியிலே சிக்கிக்கொண்டு நான் தவித்து கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் நோய் நொடியோடு வியாதியோடு பலவீனங்களோடு பலவித பாடுகளோடு நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யாராவது விரும்புவாங்களா? இந்த முழு உலகத்திலையும் யாராவது நான் வியாதி வந்து மறைச்சிடணும் அப்படி யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? நான் விபத்தில் எப்படியாவது செத்து போகணும் அப்படி யாராவது விரும்புவாங்களா? கடந்த 2 வருஷமாக கொரோனா வியாதி வந்து பலர் மறிச்சாங்களே, அவங்களாம் அந்த கொரோனா வியாதியில் செத்து போகணுன்னு விரும்பி அவங்க செத்தாங்க. அதை நீங்களும் ஏதோ ஒரு வியாதி தொற்று நோய் வந்து நம்ம செத்து போனால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீர்கள்? யாருமே இந்த பூமியிலே பிறந்த ஒருவர் கூட நாம் எப்படியாவது நோய் நொடியோடு வறுமையோடு பசியோடு பட்டினியோடு நெருக்கத்தோடு உபத்திரவத்தோடு போராடி போராடி செத்து பிழைக்கிற வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி யாருமே விரும்ப மாட்டார்கள். உண்மையா இல்லையா? அதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது. ஜீவனை விரும்பி, நல்ல ஆசீர்வாதங்களை விரும்பி, நல்ல ஒவ்வொரு நாள் சந்தோஷத்தின் நாட்களை, சமாதானத்தின் நாட்களை, மகிழ்ச்சி நாட்களை, எல்லாவித மேன்மைகளை அனுபவிக்கிற நாட்களை, எல்லா விதமான கனத்துக்குரிய நாட்களை, எல்லாம் இருக்கிற ஒரு விசேஷித்த நாட்களாய் என் நாட்கள் இருக்க வேண்டும். அதில் குறைகளோ, அதில் பிழைகளோ, அதில் தவறுகளோ, அதில் வேதனைகளோ, அதில் புலம்பலோ, அதில் துக்கமோ, அதில் முறுமுறுப்போ ஏதும் இருக்கக்கூடாது. பூமியில் எத்தனை வருஷங்கள் எங்களை தீர்க்க ஆயுசாய் வைத்திருக்கிறீரோ அத்தனை வருஷங்களும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் எங்களை அழைத்திருக்கிறீர்ங்கிற அந்த தெளிவான உன்னத வார்த்தைகளை மனதிலே எழுதி இருதயத்தில் எழுதி வாயினால் தினமும் அறிக்கையிட்டு என்னை நீ அழைத்ததே ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகத்தான் என்னை அழைத்திருக்கிறீர். அதற்குத்தான் இந்த வசனத்தை வாசித்தேன். தேவனுடைய வார்த்தையை கட்டுக்கதைகளோடு கற்பனை கதைகளோடு வார்த்தைகளை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ தங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி வசனங்களை பிதற்றுகிறவர்களாய், வசனங்களை சுதப்புகிறவர்களாய், வசனங்களை ஏதோ தங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது வார்த்தை அல்ல. வேதத்திலே தேவன் என்னை குறித்து, என் சந்ததியை குறித்து, என் வீட்டாரை குறித்து, என் குடும்பங்களை குறித்து, எங்கள் எதிர்காலங்களை குறித்து, நாங்கள் வாழ்கிற வாழ்நாளை குறித்து என்னை எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. தேவ சித்தம். அப்படி வாழத்தான் என்னுடைய இருதயத்துக்குள்ளே நீர் விருப்பத்தை வைத்திருக்கிறீர், நீர் ஆசை வைத்திருக்கிறீர். அதை எங்களுக்கு உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதையாவது ஒரு உபதேசத்தை கேட்டு, எதையாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டு போதும், இன்னைக்கு ஆலயத்துக்கு போனோம், இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு செய்தியை பார்த்தோம், அது போதும் என்பது உங்களுடைய திருப்தியாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேர்ந்ததா? அதற்குள் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அதற்குள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டதா?
இந்த தெளிவு, இந்த உணர்வு, ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு வித்தியாசமான வெளிச்சத்துக்குள், ஒரு வித்தியாசமான மகிமைக்குள், ஒரு வித்தியாசமான தேவ சத்தத்தை கேட்டு ஒரு நிறைவோடு செல்வதுதான், ஒரு புரிதலோடு செல்வதுதான், ஒரு அறிந்து கொண்ட அனுபவத்தோடு செல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஆலயத்துக்கு போகவில்லைன்னு சொன்னால் வீட்டிலே அமர்ந்து டிவி முன்பாய் உட்கார்ந்து ஏதோ ஒரு செய்தியை பார்த்தோம் என்று இருந்தால், இந்த செய்திக்கும் நீங்கள் கேட்கிற செய்திக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியா என்னை அழைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்கும் பொழுது பரவசமாவீர்கள், உற்சாகம் அடைவீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடும், உங்களுக்குள்ளே ஒரு குதூகலம் கூத்தாடும். ஆனால் இன்னொரு செய்தி, சகோதரா உன் பாவத்து நிமித்தம் வந்த தண்டனை, சகோதரா உன் அக்கிரமத்து நிமித்தம் வந்த வேதனை, சகோதரா நீ படுகிற பாடு உன்னுடைய எல்லா துர்க்கிரியினாலும் வந்த பலன் என்று சொல்லும் பொழுது இந்த செய்தியை மறந்து விடுவீர்கள். அந்த செய்தியை கேட்டு, ஆமாண்டவரே நான் பாவியிலும் பிரதான பாவிதான், உண்மைதான், நான் அப்படித்தான் என் தண்டனையை என் குடும்பம் முழுசும் நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லுகிற அங்கே போன உடனே அப்படியே அணைஞ்சி போகிற ஒரு அனுபவம் உண்டாகும். இங்கு அனல் முட்டி அக்கினி பொறியா எழும்புகிற இந்த தேவ செய்தி, என்னை தேவன் எப்படி பார்க்கிறார், என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், என்னை எப்படி வைக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டால் மற்ற செய்தியை கேட்க மனம் வராது. ஒரு உறுதி, கேட்கிற செய்திகள் மூலமாய் அசைவில்லாமல் உறுதி உள்ளவர்களாய், ஸ்திரம் உள்ளவர்களாய், திட்டம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசத்திலே அசையாத ஒரு நிலைமைக்குள் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் கேட்ட செய்தியை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை ஆசீர்வதிக்கும்படியா என்னை அழைத்திருக்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் விருப்பத்தையும் ஆசையையும் நீங்கள் தந்திருக்கிறீங்க, நான் நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் நீர் ஒருவர் தான். ஒரு அல்லையே சொல்லுங்க. உன் குடும்பம் கூட உங்கள் மேலே பொறாமப்படலாம், உன் கூட பிறந்தவங்க கூட உங்கள் மேலே பொறாமப்படலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட வேலை செய்கிறவங்க கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து, உங்களை உயர்வை பார்த்து, உங்களை ஆசீர்வாதங்களை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மைகளை பார்த்து ஒரு வித்தியாசமான முக பாவனை வெளிப்படுத்துவார்கள், முக சுழிப்பார்கள், வார்த்தைகளால் வித்தியாசமாய் பொல்லாத காரியங்களை பேசி பொறாமையோடு வித்தியாசத்திற்குள்ளாய் அவர்கள் எல்லா சூழலுமே காண்பிப்பார்கள். ஆனால் தேவன் தான் என் பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், தீர்க்க ஆயுசோடு வாழ வேண்டும், பாதி வயதிலே யாரும் மரித்து விடக்கூடாது, தீர்க்க ஆயுசோடு எந்த குறைவும் இல்லாதபடி திருப்திகரமாய் நிரம்பி வழிகிற நிறைவாய் செழிப்பாய் பரவி போகிற ஆறுகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் தான் நம்ம மேலே விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? வாசித்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:18. வசனத்தை கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் எடுப்பேன், ஜான்சி புரிஞ்சு வாசிக்கணும். 4:18.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. போதும். இயேசு கிறிஸ்து பிதா தன்னை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். நான் ஏன் இந்த பூமிக்கு என் தேவன் என் பிதா என்னை அனுப்பினார் தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகத்தான் தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதோடு இல்லை, என்ன சொல்றாரு? லூக்கா 19:10 வாசிக்க சீக்கிரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இருக்கட்டும். எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன்? தரித்திரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன்? என் ஜனங்கள் ஆதாமி நிமித்தம், ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம், ஆதாமினால் வந்த வீழ்ச்சி நிமித்தம், ஆதாமினால் வந்த பூமி சாபத்து நிமித்தம் என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்களே, நன்மைகளை இழந்து விட்டார்களே, சுகத்தை இழந்து விட்டார்களே, ஆரோக்கியத்தை இழந்து விட்டார்களே, எல்லா வசதிகளையும் இழந்து விட்டார்களே. இந்த பூமியிலே அவர்களை ஆளுகை செய்யும்படியாக, ஒரு ஆசீர்வாதமாய் அவர்கள் இருக்கும்படியாக சகலவற்றை அவர்களுக்கு கொடுத்தேனே. சகலவற்றை அவர்களுக்கு கொடுத்து ஒரு அருமையான தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதை பண்படுத்தவும், அதை காக்கவும், அந்த செழிப்புக்குள்ளே, அந்த சந்தோஷத்துக்குள்ளே, அந்த மகிழ்ச்சிக்குள்ளே, அந்த பூரிப்புக்குள்ளே எந்த குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் மனிதன் ஆதாமை ஒரு வித்தாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர் போட்டார். ஆனால் அந்த ஆதாம் வாழ்க்கையிலே வந்த அவசர புத்தி, அநியாய புத்தி, விவரமில்லாத புத்தி, கீழ்ப்படியாத புத்தி, தேவ சத்தத்துக்கு விரோதமான ஒரு புத்தி, சர்ப்பத்தின் வார்த்தைகளை கேட்டு அந்த பொல்லாத சண்டாள சர்ப்பம் ஆதாம் ஏவாளை மயக்கி அந்த வார்த்தை நிமித்தமாக அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக, தேவனை அண்டிக் கொள்வதற்கு பதிலாக, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக, தேவனே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவிசுவாசமுள்ள வார்த்தைக்கு, அநாகரிகமான வார்த்தைக்கு, சாபமுள்ள வார்த்தைக்கு, வேதனையை கொடுக்கிற வார்த்தைக்கு, கீழ்ப்படியாத வார்த்தைக்கு, பொல்லாத வார்த்தைக்கு, துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வார்த்தைக்கு இவர்கள் அறியாமலே செவி கொடுத்தபடியினாலே வந்த விளைவு இன்னைக்கு முழு உலகமும் முழு பூமியும் அநியாயத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள், தீமையை அறுத்து கொண்டிருக்கிறார்கள், துன்பத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள், வியாதியை அறுத்து கொண்டிருக்கிறார்கள், பலவீனங்களை அறுத்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள், சமாதானத்தை இழந்து விட்டார்கள், மகிழ்ச்சியை இழந்து விட்டார்கள். எப்பொழுதும் கடின உழைப்பு, வேர்வை பூமியிலே சிந்தக்கூடிய அளவுக்கு கடின உழைப்பு உழைத்தால்தான் பூமியிலே புசிக்க முடியும், வாழ முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலை வந்ததே ஆதாமி நிமித்தம்தான். இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த கசப்பு, இந்த வெறுப்பு, இந்த பகைமை, இந்த விரோதம், இந்த துர்க்கிரியை, இந்த பொல்லாப்பு எல்லாம் இந்த பூமியை சூழ்ந்திருக்கிறது. யுத்தங்கள், சண்டைகள், பகைகள், விரோதங்கள், ஆக்கிரமிப்புகள், அபகரிப்புகள், எல்லாம் வஞ்சிக்கிற தன்மைகள், எல்லாம் பிடுங்கிக் கொள்ளுகிற தன்மை, எல்லாம் எடுத்துக்கொள்கிற தன்மை, ஒருவரை தாண்டி ஒருவர் மேலே போகிற தன்மை, மற்றவர்கள் வாழ்க்கையை பொறுக்காதபடிக்கு ஒருவரை வெட்டி சாய்த்து மடி வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஆதாமி நிமித்தம் அந்த பூமிக்குள்ளே வந்தது. பூமி என்றால் யார்? மனுக்குலந்தான். அது மட்டுமா? வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிகளுக்குள்ளே பிரச்சனை, ஒற்றுமை இல்லை, ஒருமனை இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சண்டைகளும் ஏற்குமாறான
வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, மாமியார் மருமகளுக்கு குடும்ப அமைதியை சீர்குலைத்த சாத்தானுடைய தந்திரம். யார் நிமித்தம் வந்தது? இந்த ஆதாமின் நிமித்தம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தாரே, அந்த சத்தத்துக்கு என்றைக்கு வழி விலகி ஆதாம் போனானோ அது நிமித்தமாய் காலகாலமாய் யுகாயுகமாய் சந்ததி சந்ததியாய் பொல்லாப்பை அறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கோ கர்த்தர் மனக்கண்களை திறந்து வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள கிறிஸ்து மறுபடி இந்த பூமிக்கு எதையெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதையெல்லாம் கொடுக்கும்படியாய் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி என் ஜனங்கள் எந்த தரித்திரத்தையும், எந்த துன்பத்தையும், எந்த வறுமையையும், எந்த ஏழ்மையையும், எந்த கடன் கஷ்டத்தையும், எந்த புலம்பலையும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கனத்தையும் சம்பத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். தரித்திரம் இனி இருக்காது, வறுமை இனி இருக்காது, பசி இனி இருக்காது, பட்டினி இனி இருக்காது, குடும்பத்தில் கூச்சல் குழப்பம் அடிதடி மோசமான வாழ்க்கை இனி எந்த குடும்பத்துக்குள்ளும் எந்த வீட்டிற்குள்ளும் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். க்ளோரி டு காட். அவர் அனுப்பப்பட்ட நோக்கம். இன்னும் 2 வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. மத்தேயு 18:11. சீக்கிரம். மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். போதும். மனுஷகுமாரன் எதுக்கு வந்தாராம்? ஏன் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு நான் நோட் பண்ணுறேன் தெரியணும். தெரிஞ்சாதான் உங்ககிட்ட யாராவது சந்தேகம்னு வரும்பொழுது இதை நீங்கள் குறித்து வச்சாதான், உன் மனசில் எழுதி வச்சாதான் இதை நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். தரித்திரத்தை மாற்றதாங்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். உன் அழுகையை மாற்ற, உன் கண்ணீரை மாற்ற, உன் வேதனையை மாற்ற, உன் புலம்பலை மாற்ற. நீ தரித்திரப்பட்டு கடன் கஷ்டத்தோடு தெருவாய் பிச்சை எடுக்க கூடாது என்று சொல்லிதான் தரித்திரத்தை ஒழிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இந்த பூமிக்கு என்னை அனுப்பி இருக்கிறார் நீங்கள் சொல்ல வேண்டும். எந்த சந்தோஷத்தை, சமாத்தை, ஆசையை, ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறோமோ அதை திரும்ப கொடுக்கத்தான் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் என் இயேசு இந்த பூமிக்கு வந்தால் நீங்கள் சொல்லணும். கெட்டு போச்சு இந்த பூமி. ஆதாம் நிமித்தம் முழு பூமியும் முழு உலகமா கெட்டு அழிஞ்சி நாசமா போச்சு. அந்த கெட்டு போன பூமியை கர்த்தர் மாற்றுவதற்காகத்தான் வந்தார். ஏதாவது பொருள் கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஒரு சமைச்ச காரியமே கெட்டு போச்சுன்னா என்ன செய்வோம்? கொட்டிடுவோம். எந்த பொருளாக இருக்கட்டுமே, வாங்கி பல வருஷம் ஆகிப்போச்சு, நீ அது ஒன்றுக்குமே உதவாது அப்படி என்கிற சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்வோம்? தூக்கி குப்பையில் போட்டுருவோம். தூக்கி குப்பையில் போட வேண்டிய இந்த பூமியை, நாசமாக போன இந்த பூமியை, மோசமாக போன இந்த பூமியை, அழிவுக்கு நேராய் போன இந்த பூமியை, ஆக்கினைக்குள்ளான இந்த பூமியை மறுபடியும் மீட்டு எடுப்பதற்காக கெட்டுப்போன மனுஷனை, கெட்டுப்போன மனுஷியை, கெட்டுப்போன குடும்பங்களை, கெட்டுப்போன வீட்டாரை, கெட்டுப்போன தலைவர்களை, கெட்டுப்போன ஆளுநர்களை, கெட்டுப்போன அதிபதிகளை, கெட்டுப்போன எல்லா விதமான கல்விமான்களை, கெட்டுப்போன எல்லா பிரமுகர்களை, கெட்டுப்போன எல்லா பிரபுக்களை, கெட்டுப்போன எல்லா கல்வி ஞானிகளை மீட்டெடுக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று சொல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். ஒரே ஒரு காரியம் நம்ம செய்வோம். ரசகுல்லா எப்படி செய்வீங்க? ரசகுல்லா செஞ்சுருக்கீங்களா? எப்படி செய்வீங்க? நல்ல பாலை திரிய வச்சு கொஞ்சம் லெமனோ கொஞ்சம் தயிரோ ஊற்றிட்டிங்கன்னா பால் என்ன செய்யும்? திரிஞ்சிடும். திரும்ப அதை
நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த சக்கையை வச்சு தான் சுகர் போட்டு ரசகுல்லாங்கிற நல்ல வெள்ளை கலரில் பளபளன்னு தேன் சொட்ட உங்கள் வாயில் அது கொட்ட அது சர்ன்னு விழுங்க, அது அவ்வளோ மதுரமாக இருக்கும். இந்த ஒன்று தான் நமக்கு தெரியும். இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை கெட்டு நாரி ஊறி கேவலமாக அவலட்சணமாக இழிவாக அசுத்தமாக யாரும் நம்ம ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு சமுதாயத்தில் கீழ்த்தரமாய் புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தனிமையாக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, சீரழிக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் ஒரு ரசகுல்லாவாக மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமும், உங்கள் வீட்டாருக்கு ஆசீர்வாதமும், உங்கள் சுற்றி இருக்கிறவருக்கு ஆசீர்வாதமாகவும், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாகவும், இந்த நாட்டிற்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு ரசகுல்லாவா கர்த்தர் உங்களை மாற்றி வச்சிருக்கார். நான் சொல்ல புரியுதா? அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். கெட்டுப்போன பொருளெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? ஒரு அருமையான, ஒரு நேர்த்தியான, ஒரு உயர்வான, ஒரு சீரான, ஒரு சிறப்பான, ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் கரங்களிலே நாம் பழங்கக்கூடிய பாத்திரமாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறாருன்னு சொன்னால், கெட்டுப்போன பூமியை, கெட்டுப்போன உலகத்தை, கெட்டுப்போன சமுதாயத்தை, கெட்டுப்போன வீட்டார்களை, கெட்டுப்போன புருஷனை, கெட்டுப்போன மனைவியை, கெட்டுப்போன பிள்ளைகளை, கெட்டுப்போன மாமியார் மருமக்கமாரை, கெட்டுப்போன தேசத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்களை ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வந்தார் என்று சொன்னால், எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்களாய் நாம் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அதோடு விட்டு விடாதபடி 1 தீமோத்தேயு 1:17 சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 தெரிஞ்ச வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாராம். எதுக்கு பூமிக்கு வந்தார்? தரத்திரத்தை மாற்ற. எதுக்கு பூமிக்கு வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்க. எதற்கு பூமிக்கு வந்தார்? நாம் இழந்து தவிச்சு தடுமாறிக்கிட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் பூமிக்கு வந்தார். எதற்கு வந்தாராம்? பாவிகளாய், வீணாய் போன இந்த உலகத்தை ரட்சிக்க, அசுத்தங்களா, அருவறுப்புகளா, பொல்லாப்புகளா நிறையப்பட்ட மனுஷண்ட வாழ்க்கையை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். இன்னொன்று அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அதே 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். தேவ சித்தம் என்னவா? அவருடைய தயவுள்ள சித்தம் என்னவா? அவர் விருப்பத்தை செய்ய நமக்குள்ள எப்படி வச்சிருக்காராம்? எல்லாரும் நீங்கள் மனம் திரும்பணும், எல்லாரும் நீங்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நீங்கள் விடுவிக்கப்படணும், எல்லாரும் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும், எல்லாரும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாரும் விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாரும் சிறை இருப்பிலும் மாற்றப்பட்ட வாழ்க்கை, எல்லா கொடுமை கொடூர தன்மையிலிருந்து மீட்கப்பட்ட வாழ்க்கை. இனி யாருக்கு சிறையிருப்பு இருக்கக்கூடாது, நீ யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது, இனி யாரும் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரோட வாழ்க்கையும் கட்டு அவிழ்க்கப்பட்ட வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொல்லி, எல்லாரோட இருதயமும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின புஸ்தகத்தை சொல்லும்போது 5வது அதிகாரம், சீக்கிரம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நம்ம எப்படி இருந்தோமா, எப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தேடி வந்தார்னு பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது இருந்தோமா? நம்ம எப்படி இருந்தோம்? ரட்சிக்க வந்தாரு. எப்படி நம்ம தேடி வந்தாரு? எப்படிப்பட்ட சூழ்நிலை கெட்டு போய் இருந்தோம், எப்படிப்பட்ட தரித்திரத்துக்குள்ள இருந்தோம்? பலனற்றவர்களா இருந்தோமா? பலன் இல்லாத ஒரு தரித்திரம், பலன் இல்லாத ஒரு செயல் இழந்த நிலைமை, பலன் இல்லாத ஒரு ஆரோக்கியமற்ற கெட்ட
உதாசீனமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம இருந்தோம். அடுத்தபடியா வாசிக்காதவே, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்படி இருந்தோமா? பலனற்றிருந்தோம், அக்கிரமங்களை செய்யக்கூடியவர்களாய். கிரமத்துக்கு மீறானதான் அக்கிரமம், ஒழுங்கு கிரமத்துக்கு மீறானதான் அக்கிரமம். ஒழுங்கீனமாய் எதையோ செய்து கொண்டு எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டு எப்படி எப்படியோ நாட்களை கழித்து கொண்டோம். அக்கிரமமான வாழ்க்கை, அநியாயம் நிறைந்த வாழ்க்கை, வேதனையும் சூழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை, சூத கவ்வுகிற ஒரு வாழ்க்கை, பூச்சியமான ஒரு வாழ்க்கை, அநேகரை விரோதிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை. பகைகளும் விரோதங்களும் எதிராளி தன்மையும் குடி கொண்டிருந்த வாழ்க்கை தான் அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை. நல்ல இருதயம் கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது, நல்ல யோசனை கிடையாது, நல்ல நினைவு கிடையாது. எதை பார்த்தாலும் அக்கிரமம், யாரை பார்த்தாலும் அக்கிரமம், எதை யோசித்தாலும் அக்கிரமமான யோசனை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் என்ன செய்கிறாரு? தேடி வந்தார். வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம எப்படி இருந்தோமா? நாம் பாவிகளாய் இருந்தோம். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளாய், பரிசுத்தவான்களாய் அல்ல, நல்லவர்களாய் அல்ல, நீதிமான்களாய் அல்ல, பாவிகளாய் இருந்த நம்மை ரட்சிக்க இந்த பூமிக்கு அவர் வந்தார். நாம் பாவிகளாய் இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவர் கோபாக்கினைக்குள்ளானவர்களாய் வாழ்ந்தோமா? ஆக்கினை தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் பூமிக்கு வந்தார். நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினையை, நாம் தொங்க வேண்டிய சிலுவையிலே அவர் தொங்கினாராம். நாம் பட வேண்டிய அடிகள், நாம் பட வேண்டிய உபாதைகள், நாம் சரத்திலே வடிக்க வேண்டிய இரத்தங்கள், நாம் பட வேண்டிய காயங்கள், நாம் தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட நிலைமையிலே அலங்கோலமாய், அங்கவீனமாய், அகோரமாய், கொடூர கூற்றாய் அவர் தொங்குகிறார் என்று சொன்னால், நாம் இருக்க வேண்டிய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மகனே, என் மகளே, உன்னை இந்த ஆக்கினையிலிருந்து, நீ செய்த தப்பிதத்திலிருந்து, நீ செய்த அக்கிரமத்திலிருந்து, நீ செய்த பொல்லாப்பிலிருந்து, நீ செய்த பாவத்திலிருந்து, நீ செய்த மீறுதல்களிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா நீ தொங்க வேண்டிய இடத்திலே நான் தொங்குகிறேன் மகனே, நீ தொங்க வேண்டிய இடத்திலே நான் தொங்குகிறேன் மகளே, நீ இரத்தத்தை வடிக்க வேண்டிய இடத்திலே உனக்காக நான் இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்கும்படியா இனி உன்மேல் கோபாக்கினை இல்லை, ஆக்கினை தீர்ப்பு உன்மேல் வர வேண்டியதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவ கோபாக்கினைக்கு உள்ளான நம்மை அவர் மீட்டெடுக்க வந்தார். அதே வசந்த வாசிங்க 10. அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் இருந்தோமா? தேவனுக்கு ரொம்ப சிநேகமா இருந்தோம்னா போட்டிருக்கு. அவர் ரொம்ப நம்ம விரும்பி ஆசையா நம்ம அணைச்சி முத்தமிடுற அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம்னா போட்டிருக்கு. பொல்லாத எதுக்கும் லாயக்கில்லாத நம்ம சத்துருக்களாய் மோசமாய் வாழ்ந்த நம்மை மீட்டு அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார், அவரோடு இணைத்து கொண்டார். அவரோடு நாமும் அவரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பின் கயிற்றினாலே நம்ம இறுக கட்டி அணைத்து கொண்டாராம். எப்படி அணைச்சாரு? அன்பின் கயிறை நம்ம மேலே வீசி பாவிகளாக இருந்த நம்மை இழுத்து அவருடைய அன்பின் இருதயத்துக்குள் நம்ம இறுக கட்டி அணைத்து வைத்து கொண்டார். இதை விட மேலான பாக்கியம் நமக்கு வேற என்ன இருக்கிற? யோசித்து பாருங்க. அதான் சொல்றாரு, நீ ஜீவனை விரும்புகிற, நல்ல நாட்களை நீ விரும்புகிற, நீ ஆசீர்வாதமாக இருக்கன்னு விரும்புகிற, நீ மகிழ்ச்சியாக இருக்கன்னு விரும்புகிற,
நீ சந்தோஷத்தின் நாளை நித்தம் நித்தம் பார்த்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அதை நான் உனக்கு தருகிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நீ காண வேண்டும் என்று விரும்புகிறாயேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு அடையாளம். ஆதாமை தெரிந்து கொண்டார், அவன் மீறிட்டான். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து வந்துதான் நம்ம எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை தலை நிமிரச் செய்து ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒரு நடமாடக்கூடிய கிறிஸ்தவ நல்ல ஒரு குடும்பங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்களாம் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. கலாத்தியர் 3 கடைசி 2 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். கலாத்தியர் 3 கடைசி 2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். இப்போ நம்மளை கர்த்தர் எப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு? ஆதாம சரி போயிட்டான், ஆனாலும் அவனை அப்படியே அவனை சாகடிக்கலை, அப்படியே அவன் என்ன செய்யலை, நீ வேண்டான்னு சொல்லி ஓரங்கட்டலை. நான் வர்றேன் உனக்கு பதிலாக, உன்னையும் மீட்டெடுக்க உனக்கு பதிலாக ஒரு ஆபிரகாமை நான் தெரிந்து கொண்டு அந்த ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்து அந்த ஆபிரகாமின் மூலமாய் முழு உலகத்தையும் அவனுடைய சந்ததியாய் மாற்றி அந்த ஆபிரகாம் மேலிருந்த வித்து உனக்குள்ளாய் முளைத்து நீ அந்த சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அவர் அழைக்கிறார். சொன்னேன் இல்லையா, அவர் அழைத்ததே நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி தான் அழைத்தார். அதைத்தான் ஆபிரகாம் வாழ்க்கையிலே செய்தார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளத்தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஈசாக்கை கடந்த வாரத்தில் பார்த்தோமே, அவன் வர வர விருத்தியாகி மகா பெரிய ஐஸ்வர்யவனாய் வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அந்த ஆபிரகாமின் வித்து, அந்த வித்து யாருக்குள்ளே இருந்துச்சு? ஈசாக்குள்ள. மகா பெரிய ஐஸ்வர்யவனாய் மாறினான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்கே வருது? ஈசாக் வந்து மகா பெரிய ஐஸ்வர்யம். ஆபிரகாமே பொண்ணு வெள்ளியுடைய சீமானாய் மாற்றுகிறான். தேவன் எப்படிப்பட்ட தேவன்! ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் புரியாமல் உன்னை தரத்தரத்தில் வச்சுருக்காரு, உன்னை கஷ்டத்தில் வச்சுருக்காரு, உன்னை நோயில் வச்சுருக்காரு, உன்னை பேய்க்குள்ளே வச்சுருக்காரு. நீ அப்போ தான் திருந்துவ, நீ அப்போ தான் ஜோம் பண்ணுவ, நீ அப்போ தான் ஆலயத்துக்கு போவ, நீ அப்போ தான் ஆண்டோடைய பிள்ளையாக மாறுவேன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு இந்த பாதைகளையும் இந்த பாடுகளையும் உனக்கு வச்சிருக்காருன்னு சொல்லி தப்பு தப்பாக பேசி அந்த ஜனங்களுக்கு கடைசி வர விடுவிக்கப்பட முடியாதபடி, விடுதலை பெற முடியாதபடி, நல்ல வாழ்க்கை காண முடியாதபடிக்கு, நல்ல ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதுங்க, அந்த கண்கள் திறக்கப்பட முடியாதபடிக்கு தடுமாறுகிற கூட்டங்களாய், தடுமாறுகிற திருச்சபைகளாய், தடுமாறுகிற விசுவாசிகளாய், தடுமாறுகிற கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ற புரியுதா? ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார்? நான் சொன்ன மாதிரி ஏன் நம்ம தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்குறாரு? உன் பாவத்துக்காக நான் மறிச்சிட்டேன், என் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு இல்லையா, அது உன்னை கழுவிருச்சு, அது உன்னை நீதிமானா மாற்றிருச்சு, அது உன்னை பரிசுத்தமாக்கிருச்சு. இதை சொல்வதற்கு ஜனங்களுக்கு, ஊழியர்களுக்கு வார்த்தை தெரியவில்லை, வெளிச்சம் புரியவில்லை, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஆதலால் தான் எதையோ சொல்லி நீ பாவி, நீ நாசக்காரன், நீ மோசக்காரன், நீ குற்றவாளி, நீ தண்டனைக்குரியவன், நீ ஆனால்தான் நீ காலம் முழுசும் இந்த குடிசையிலே இருக்கிற, நீ ஆனால்தான் காலம் முழுசும் காலகாலமாக குடும்பமாக பரம்பரையாக உங்கள் முற்பிதாக்கள் காலத்திலிருந்து
நீ என்ன செய்கிற? நீ கஷ்டப்பட்டே முடங்கி 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 நீ வாழ முடியாதபடி தவிக்கிறாய் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறவராய், இயேசுவை கண்டிக்கிறவராய், இயேசுவை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறவராய், இயேசுவை ஒரு பொல்லாத தெய்வமாய் காண்பித்து ஜனங்கள் கண்ணை திறந்து விடாதபடிக்கு அவள் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் அவள் நன்மைகளையும் மேன்மைகளையும் அவருடைய ஆரோக்கியத்தை தீர்க்காயசை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேக உபதேசங்கள் தான் ஜனங்கள் வாழ்க்கையை கட்டிய நிலைமையிலே, மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே, மட்டம் தட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை வாளாக்காமல் அவர்களை தலையாக்க வேண்டிய உபதேசத்துக்கு பதிலாக அவர்களை வாளாக்கி கொண்டே போகிற உபதேசங்களை கேட்டு கேட்டு அவள் கீழாகாமல் மேலாக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை இவர்களை மேலாக்க விடாதபடிக்கு கீழாக்கி போகிற ஆசீர்வாதத்தை வார்த்தைகளை கொடுத்து 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 ஜனங்கள் தராதரம் குறைந்த நிலைமையில் இருக்காரு. அதான் கண்ட சத்தியத்தையும் கேட்டு ஆசீர்வாதத்தை இழந்து தடுமாறாதீர்கள். இந்த வெளிச்சத்திற்குள் வந்து விட்டோம்னு சொன்னால், நேற்று கேட்டோம் இல்லையா, சுட்டரிக்கப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது, சேர்க்கப்பட வேண்டியது, தள்ளப்பட வேண்டியது, இதையெல்லாம் கர்த்தர் நம்மோடு வச்சிருப்பாரோ அதுதான் நமக்கு நிலைக்கும், அதுதான் நம்ம சொந்தம். நம்ம வலிய வலிய ஐயோ இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், இவங்க உறவு வேணும், இவங்க ஸ்நேகம் வேணும், இவங்க இருந்தால் தான் நமக்கு நல்லவர்னு சொல்லி போனால் அந்த உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வராதபடிக்கு அந்த தீமைக்கு, அந்த பொல்லாப்புக்கு, சகல துர்க்கிரியலுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். நல்லா இருந்துச்சு இரவில் அந்த வார்த்தைகள், தெளிவான வார்த்தை. எதை கழிச்சு கட்டுறாரோ அப்படியே விலகி நீங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ சொன்னால் பவுல் சொல்வார், ரோமர் 1:1 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனை யாரை சொல்றாரு? தன்னைத்தான் சொல்றார். நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். எதுக்காக? கர்த்தருடைய தெளிவான சத்தியத்தை, கர்த்தருடைய தெளிவான சித்தத்தை, பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை குறித்து அவருடைய அநாதி திட்டம், அவருடைய அநாதி தீர்மானம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை குறித்து தேவன் அவருடைய வரைபடங்களிலே, அவருடைய இருதயத்திலே என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, என்ன பதிவு பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை இந்த பூமியிலே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை ஜனங்களுக்கு தெளிவாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஊழியக்காரனாய் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலன் பவுல் வந்த பிறதாங்க தேவன் யார், கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை, நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், இப்போ என்ன நிலையில கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு, இதெல்லாம் தெளிவா இதெல்லாம் அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார், ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார், ஒரு பரம ரகசியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ரகசியத்தை நான் அடக்கி வைப்பதற்கல்ல, அதை முழு உலகத்துக்கு சொல்லி அந்த ஜனங்களை இனி அடிமைத்தனம் இல்லை, நீ மீட்கப்பட்டு விட்டாய், நீ விடுவிக்கப்பட்டு விட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய் என்று அதை வெளி உலகத்துக்கு சொல்வதற்காகத்தான் என்னை ஊழியத்திற்கென்று அவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். புரியுதா? புரியணும். சத்தியம் புரியாமல் சம்பிரதாய கிறிஸ்தவர்களாக இருந்து சடங்காச்சாரங்களை கை கொண்டு, பாரம்பரியங்களை கை கொண்டு, இன்னும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் மத சடங்குகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். மத சடங்குனா, மத போதனை, மத கொள்கைனா என்னன்னு தெரியுமா? வெளிப்பிரகாரமாய் கிறிஸ்தவர் என்று அடையாளமிட்டு காட்டுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை.
இதை கலட்டு, இதை மாட்டு, இதை செய்யாத, அதை பண்ணாத, இந்த வழியா போ, அதை செய்யாத. நீ கண்ணீர் சிந்திக்கிட்டே காலம்புரை இரு, அப்பதான் கர்த்தர் செபத்தை கேட்டு உனக்கு பதில் தருவார். இல்லை, ரத்தத்தையே சிந்திட்டார். உன் கண்ணீரை அவர் விரும்பவில்லை. அவர் ரத்தம் சிந்தி உன்னை விலைக்கிரயமாய் அவர் மீட்டிருக்காரே, நீ நன்றாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதானே. இதை ஜனங்களுக்கு சொல்லவில்லையே. யோசித்து பாருங்க. கண்ணீர் வடி, 40 நாள் விரதம் இரு, 21 நாள் விரதம் இரு, ஆலயத்தை சுற்றி சுற்றி வா. இப்படி எங்கேயுமே வசனம் இல்லைங்க. இப்படி இருக்கிறதா? கிடையாது. எல்லா கிரயத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். உன்னுடைய கிரயம், வெளி தோற்றமான அடையாளமான கிரயத்தை என் தேவன் ஒருபோதும் விரும்பவே இல்லை. நீ செலுத்துகிற இந்த கிரயம் உன்னை ரட்சிக்காது, உன்னை மாற்றாது, உன்னை விடுவிக்காது. உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நீ செலுத்துகிற கிரயம் உனக்கு தரப்போகிறதே இல்லை. ரத்தத்தை கொடுத்து கிரயம் செலுத்தி நான் உங்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி கொரிந்தியர்களை சொல்லுகிறார். எதை கொடுத்தான்? பணம் இல்லை, பொருள் இல்லை, சொந்த ரத்தத்தை. அவருடைய சரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி உலர்ந்த ஒரு சர்கை போல காற்றில் ஆடுகிற, ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு காய்ந்த சருகாய் தொங்கி எல்லா ரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தி நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய மேன்மைக்காக, நம்முடைய உயர்வுக்காக, நாம் ஐஸ்வர்யமாக எல்லா வளமும் பெற்று நான் நிம்மதியாய் வாழ்வதற்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார். நம்புகிறீர்களா? இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். கண்ட தீர்க்க தரிசனம், கண்ட போதகத்தையும் கண்ட யூடியூப்பையும் பார்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே இந்த 2023 அழித்து கொள்ளாதீர்கள். தெளிவான சத்தியம், புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சத்தியம். என் சுமை லகுவானது என்று சொல்லுகிறார், என் நுகம் மெதுவானது என்று சொல்லுகிறார். இந்த மெதுவான, இந்த லகுவான அவர் கொடுக்கிற சத்தியத்தை, வார்த்தைகளை, சத்தத்தை தெளிவாய் கேட்டு அனுபவிப்போம்னு சொன்னால் வேதனையே இருக்காது. அதான் வேத வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவர் வேதனையை கொடுக்கிற தேவன் அல்ல. நீர் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் அல்ல. நீ காலமெல்லாம் தொல்லையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்ல. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே உனக்கு ஒருபோதும் ஒரு தொல்லையும், ஒரு துன்பமும், ஒரு பொல்லாப்பும், ஒரு கசப்பும், ஒரு வெறுப்பும், ஒரு விரக்தியும், ஒரு வேதனையும் இருக்காது என்று சொல்கிற ஒரு அல்லையே சொல்லுங்க. இதுதாங்க அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமை அழைத்தார், செல்வ சீமானாய் மாற்றினார். ஈசாக்கை அழைத்தார், வர வர விருத்தியை கொடுத்தார். பெரிய மனுஷனாய் மாற்றினார், மகா பெரிய ஐஸ்வர்யவனாய் மாற்றினார். யாக்கோபை அழைத்தார், அந்த சந்ததியிலே 2 பரிவாரங்கள் உள்ள ஐஸ்வர்யவனாய் யாக்கோபை அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அடிமை, கைதி, விரட்டப்பட்டவன், துரத்தப்பட்டவன், குழிக்குள் தூக்கி போடப்பட்டவன், அவனை அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாய், ஒரு ஜனாதிபதியாய் மாற்றுகிறான். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நம்முடைய உயர்த்தி வைத்து, நம்மை மேன்மைப்படுத்தி, நமக்கு அறிவை கொடுத்து, அழகை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, நம்மை சீமானாய், சீமாட்டியாய், தலைவனாய், தலைவியாய் நம்மை அழகு பார்க்கிற தேவன். ஒரு அல்லையே சொல்லுங்க. உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அழைத்ததே ஆசீர்வதிக்க. வெறும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வீட்டுக்குள்ளே நீ இருந்து விடாதபடிக்கு உன்னை எந்த ஸ்தானத்திலே, எந்த தேசத்திலே, எந்த நாட்டிலே, எந்த பட்டணத்திலே, எந்த ஊரிலே, எங்கெங்கு உன்னை கொண்டு போய் சேர்த்து எங்கெங்கு உன்னை உயர்த்தி வைக்க வேண்டுமோ
நீ மலையின் மேல் உள்ள பட்டணம். மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்குமா? மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேலே இருக்கிற பட்டணத்தை யார் போய் திரச்சியில் கட்டி மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அவர் ஆசீர்வதித்ததே நீங்கள் பூமிக்கு உப்பாய் மாற வேண்டும். அவர் ஆசீர்வதித்ததே நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய். வெளிச்சம் ஒரு சூரியன் காலையிலே அது 7 மணிக்கு வரும் பொழுது முழு பட்டணத்துக்கும், முழு மாவட்டத்துக்கும், முழு நாட்டிற்கும், முழு தேசத்துக்கும் அது வெளிச்சம் கொடுக்கு. சூரியனைப் போல நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்து உங்களையும் ஒரு சூரியனைப் போல உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு, உங்கள் சமுதாயத்திற்கு, வேலை செய்கிற இடங்களுக்கு, இந்த நாட்டிற்கே உங்களை ஒரு சூரியனை போல பிரகாசிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் மேலே யாருக்கும் சந்தேகம் இல்லையே. சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? சூரியனை நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி, இந்த தெருவுக்கு நீ வெளிச்சம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த வீட்டாருக்கு நீ வெளிச்சம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது, இவங்களுக்கு நீ வெளிச்சத்தை நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது மறைவு கட்ட முடியுமா? வேலி போட முடியுமா? அணை கட்ட முடியுமா? மதில் கட்ட முடியுமா? முடியாது. உன் வளர்ச்சி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் உன் பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, முழு ஆபிரகாமும் முழு உலகத்தை அறிந்தது போல ஆபிரகாமின் சந்ததியே உன்னை இந்த முழு உலகத்துக்கும் உன்னை வெளிச்சமாய் உன்னை பிரஸ்தாமாக்குவதற்கு என் தேவன் உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வித்து உனக்குள் இருக்கிறது. 1 பேதுரு 1:23 வாசிங்க சீக்கிரம். 1 பேதுரு 1:23 சீக்கிரமா வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும். கர்த்தர் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறான் தெரியுமா? அழிஞ்சு போகிற, செத்து போகிற, மடிஞ்சு போகிற, இல்லாமல் போகிற, மக்கி போகிற ஒரு வித்தினால் அல்ல, ஜீவன் உள்ளதுமான, என்றென்றைக்கும் நிற்கிறதும், ஜீவன் உள்ளதான, உயிர் உள்ளதான, என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிற, உயிருள்ள, ஜீவன் உள்ள, பிழைக்கிற தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே உங்களை ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார்னா என்னது? உங்களை உண்டாக்கினார், உங்களை பிறப்பித்தார். எப்படி உங்களை பிறப்பித்தாராம்? எப்படி உங்களை உண்டாக்கினாராம்? அழிஞ்சு போகிற, மக்கி போகிற வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலையான, ஸ்திரமான, திடமான, உறுதியான, நல்ல ஒரு உயிருள்ள வசனமாகிய வார்த்தையை உங்களுக்குள் வைத்து உங்களை அவர் பிறப்பிக்க பண்ணியிருக்கிறார், ஜெனிப்பித்திருக்கிறார். யாருக்கும் சந்தேகம் இல்லையே. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அழிவில்லாத கிறிஸ்துவின் வித்து. மறந்துடக்கூடாது, கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தையாகிய வசனமாகிய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இதை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் சொன்னால், உங்களுக்கு இக்கட்டான நேரத்தில், உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில், உங்களுக்கு நெருக்கமான நேரத்தில், உங்களுக்கு முடியாத நேரத்தில், உங்களுக்கு பலவீனமான நேரத்தில், உங்களுக்கு இல்லாத நேரத்தில், உங்களுடைய இயலாமை நேரத்தில் இந்த வித்து உள்ளே இருக்கிறல்லவா, இங்கே கர்த்தருடைய ஜீவன் உள்ள, வாழ்வு தருகிற, உயிருள்ள, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற, அழியாத ஜீவனுள்ள வித்து உங்களுக்குள்ள இருக்கிறல்லவா. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வித்துவாகிய வசனத்தை, இந்த வித்துவாகிய வார்த்தையை எந்தெந்த நேரங்களில் நீங்கள் சொல்லி அதில் இருந்து வெளியே வரணுமோ, விடுதலை பெறணுமோ, வெற்றியை பெறணுமோ, சுகத்தை பெறணுமோ, ஆசீர்வாதம் பெறணுமோ, உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஜீவ வித்தாகிய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் அந்த வித்தின் மூலமாய், அந்த வார்த்தையின் மூலமாய், அந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையை உயிர் பெறச் செய்வார். ஏன் செய்ய மாட்டார்? எங்கேயோ காடுகள்லையும்
வனாந்திரத்திலையும் குகைகளிலேயும் ஆடுகளை மேய்த்து தேவனை சங்கீதங்களால் பாடி பாடி துதித்து ஆராதித்த, காட்டுக்குள்ளே யாரும் கண்டுகொள்ள முடியாத நிலைமையில் இருந்த அந்த குடும்பத்திலே ஈசாய் பெற்ற பிள்ளைகளே கடைசி மகனாகிய தாவீதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவனுக்கு இருந்த தகப்பன் கொஞ்சம் ஆட்டை அவனை மேய்க்கிறதற்கு அனுப்பிவிட்டார். ஆனால் அவனை தேடிதான் சாமுவேல் அந்த பிள்ளை அபிஷேகம் பண்ண அழைக்கிறார். அழைத்து ஆடு மேய்ச்சவன், எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான், ஆடு மேய்ச்சவன், அவனுக்கு என்ன தெரியும்? ஆட்டு பாஷை தான் அவனுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. குடும்பத்தோடு அவன் சேர்க்கலை, காட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் என் தேவாதி தேவனோ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவனை அழைக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ண வைக்கிறார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தான் முதல் பேர்சபா வரை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அரசனாய் அரியணையிலே அமர வைக்கிறான்னு சொன்னா, கர்த்தர் அழைத்ததே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அவர் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். வார்த்தையிலே கவனமாயிருங்க. 1 யோவான் 4:17 வாசிங்க. 1 யோவான் 4:17 சீக்கிரம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரம். அவர் துக்கத்தோடு இருக்காரா? அவர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரா? அவர் எப்போ தேவன் புலம்பிக்கிட்டு இருக்காரா? தேவன் எப்போ அழுதுகிட்டு இருக்காரா? தேவன் எப்போ யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரா? தேவன் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு இயலாமே சொல்லிக்கிட்டு இருக்காரா? அவர் மகிழ்ச்சியான, சந்தோஷமான, துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற, ஆராதிக்கிற ஒரு வாசஸ்தலமாகிய நமக்குள்ளே இருக்க வேண்டுமென்று சொல்லி தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற அந்த ஞான வெளிச்சம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தட்டி தட்டி எழுப்பி நம்மளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கார். அவர் நமக்குள்ளே இருக்காருன்னா நாமும் புலம்புவோமா? நாமும் துக்கப்படுவோமா? நாமும் தொல்லை அனுபவிக்கிறோன்னு சொல்லுவோமா? நான் வியாதியோட பலவீனத்தோட நான் போராடி போராடி செத்து செத்து பிழைக்கிறேன்னு சொல்லுவோமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னொன்று எபேசியர் 3:20 எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச வசனம். சீக்கிரம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நமக்கு 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 செய்கிறாராம். நாம் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் 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 அதுக்கு முடிவே இல்லை. அதுக்கு அதிகமாகத்தான் அவர் என்ன செய்கிறாராம்? செய்ய வேண்டும்னு சொல்லி நமக்குள்ளே அந்த வல்லவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 1:29 சீக்கிரம் வாசிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன். எனக்குள்ளே என்ன செய்கிறார்? வல்லமையா அவர் கிரியை நடப்பிக்கிறாராம். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குறார். என்ன செய்கிறாராம்? எனக்குள்ளே வல்லமையாய் அவர் கிரியை செய்கிறார். யாருக்குள்ளே? யாருக்குள்ளே? உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் கிரியை செய்து உள்ளே இருந்து உங்களை செயலாற்றி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று தேவனுடைய சுவாமி என்ன தெரியுமா? ஒரே ஒரு வசந்த வாசிங்க. 1 நாளாகமம் 29:11-12 முடிச்சிருவேன். கர்த்தாவே, மாட்சிமையையும் வல்லமையையும் மகிமையையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனம். இதை குறித்து வச்சுக்கிடுங்க. இதை சொல்லி சொல்லி நீங்கள் தினமும் இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலே ஜெபம் பண்ணுங்க. அதன்படியே உங்களோட வாழ்க்கையில மாறும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே வருகிறது. எங்க இருந்து வருதா? ஐஸ்வர்யம் கனமும் தேவனாலே வருகிறது.
தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரத்தில் என்ன இருக்கான்? சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாரையும் மட்டுப்படுத்துவேன்னு சொல்றாரா? யாரையும் கீழே தள்ளுவேன்னு சொல்வாரா? யாரையும் நான் வாழாக்குவேன்னு சொல்றாரா? யாரையும் ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவேன்னு சொல்றாரா? எவளையும் எந்த நாட்டாரையும் எந்த தேசத்தாரையும் எந்த மதத்தாரையும் எந்த இனத்தாரையும் எந்த மொழி பேசுகிறதையும் இந்த அண்ட சராசரத்தையும் இந்த அகிலாண்டத்தையும் உண்டாக்கினவர் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த பட்டணங்களில் எந்தெந்த ஊர்களில் இருக்கிறீர்களோ உங்களை அவர் மேன்மைப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் அவர் ஆசையுள்ள தேவனாய் அங்கீகரித்து வைத்திருக்கிற தேவனாய் என் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். மேன்மைப்படுத்துகிறாராம், உங்களை பலப்படுத்துகிறாராம், உங்களை உயர்த்துகிறாராம். எப்படி? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மறந்து விடாதீர்கள், நல்ல தேவன்க. கஷ்டத்தை விரும்பாத தேவன், துன்பத்தை விரும்பாத தேவன், பாடுகளையும் போராட்டங்களை விரும்பாத தேவன், சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கிற தேவன். இந்த நல்ல தேவனை எழுப்பி நின்று எல்லாரும் நன்றியோடு அவரை துதிப்போம். ஆமென். இந்த வருஷத்தில் யார் வாயிலையும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன். ஏன்? ஒரு ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னார். அவருடைய சந்ததி ஈசாக்கை வர வர விருத்தியாக்க முடியும்னு சொன்னார். அவருடைய சந்ததி யாக்கோபை இரு பரிவாரங்களோடு ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யனாய் மாற்ற முடியும்னு சொன்னார். ஒரு தாவீதை அழைத்து அவனை அருமையாய் அரசனாய் மாற்ற முடியும்னு சொன்னார். ஒரு யோசேப்பை, எங்கேயோ கிடந்த யோசேப்பை முழு எகிப்து தேசத்துக்கும் அதிபதியாய் ஜனாதிபதியாய் மாற்ற முடியும்னு சொன்னார். அதே ஜீவன் உள்ள தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம். அதே ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை தானே நாமும் கேட்கிறோம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இதை மறந்து விடாதீர்கள். சொல்லுகிறவர் பொய்யுரையாத தேவன், சொல்லுகிறவர் செய்கிற தேவன். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் இடமும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அவனை மறக்காத தேவன். அவர் வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்கிறார், அவர் வார்த்தையை கொண்டு உணர்த்துகிறார், அவர் வார்த்தையை கொண்டு அனுதினம் பேசுகிறார். அவர் வார்த்தையின் வார்த்தையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு இருந்து நம்மை செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையை நமக்குள்ளே வைத்து அவர் உண்டாக்குகிறார். நீ நல்லா வாழ வேண்டும் சொல்லி உனக்கு ஆசையை கொடுப்பதே அவர்தான். விருப்பத்தையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்பை கொடுப்பதே அவர்தான். அந்த நல்ல தேவனே, நாவார துதியுங்கள், மனமாற துதியுங்கள், நன்றியுள்ள இருதயத்தோடு துதிங்க. என் ஆசையை விரும்புகிறேன், என் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், என் எண்ணங்களை விரும்புகிறேன், என் எதிர்பார்ப்புகளை விரும்புகிறேன். இதை எல்லாவித ஐஸ்வர்யத்தோடு வாழ விரும்புகிறேன். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நல்ல நாட்களுக்காய் இந்த வருஷ ஆரம்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீர். வார்த்தையின் சத்தத்தை கேட்க வைத்தீர். இந்த வார்த்தையை கேட்ட எல்லா குடும்பங்கள் ஆலயத்துக்கு வராமல் எந்தெந்த ஊர்களிலே, எந்தெந்த வீடுகளிலே, எந்தெந்த குடும்பங்களே இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ எல்லா வீட்டுக்கும் இந்த வெளிச்சம் பரவி செல்லட்டும், இந்த வெளிச்சம் பாயட்டும். இனி இருள் இல்லை, இருளுக்கு சொந்தக்கார பிசாசு இல்லை. என் தேவன் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாருங்கிற உணர்வோடு, புரிதலோடு, புத்தியோடு, ஞானத்தோடு, அறிவோடு செயல்பட உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிங்க.